ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் சாம்பார். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறு பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம வந்து பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆஃப் சைஸ் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அந்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடி நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். 4 விசில் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிச்சு நம்ம தாளிக்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் உங்களால் வெளியே போய் காய்கறிலாம் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா இந்த சாம்பார் மட்டும் வச்சு சாப்பாடு வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. சாதம் வந்து அந்த சாதம் முழுகிற அளவு சாம்பார் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு வந்து கடாய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடுகு போட்ட பிறகு நம்ம சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. கொஞ்சம் தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம் போடணுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல் உப்பு ஆட் பண்ணோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உறிஞ்சிடும். நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடுங்க. வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கொத்தமல்லி, மல்லி வச்சுருக்கோம். அந்த மல்லி வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஆட் பண்ண உடனே நீங்கள் மசிச்சு வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மேலே வச்சு இறக்கிடலாங்க. இதில் வந்து நீங்கள் புளியோ மிளகாத்தூளோ வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். எந்த வித காயும் போட வேணாங்க. வெறும் பச்சை மிளகா, பருப்பு, வெங்காயம், தக்காளி. இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். மோஸ்ட்லி இட்லிக்கு நீங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் வைக்கும்போது வந்து கத்திரிக்காய் சேர்த்து வைப்பாங்க. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்றவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வெறுமனா சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, அந்த சாம்பார் கலரும் மாறக்கூடாதுங்க. இந்த பிக்சரில் வந்து சாம்பார் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தாங்க இருக்கணும். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்குலாம் சாப்பிட்றவங்க ரைஸ் கூட சாப்பிடும் போது ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜாபுக்கு போயிட்டு வந்து காய்கறி கட் பண்ண அதுக்கெலாம் டைம் இருக்காது. இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.